சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். அதிமுக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த அண்ணாமலை தற்போது வரைக்கும் மாறல அப்படின்னு ஒரு ஏன்னா அமித்ஷா பங்கேற்ற மேடையில கூட நீங்க அதிமுக தலைவர்கள் குறித்து பேசல. அதே போன்று கோவையில் நடைபெற்ற இளையராஜா கூட்ட நிகழ்ச்சியில தளபதி ஸ்டாலின் ஐயா சொன்னாரு அதிமுக தலைவர்கள் குறித்து இந்த விதமான கருத்து பேசல. அண்ணா, நான் பிஜேபியினுடைய தொண்டனா, உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். மற்ற கட்சி அதே நேரத்துல கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா. எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தொண்டனா கட்டுப்படுறேன். சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன், எங்கே பேச வேண்டுமோ அங்க பேசுறேன். உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாழ்ந்து பேசல. இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. இளையராஜா ஐயாவை நான் காலையில் எங்க பார்த்து பார்த்தேன். நம்ம மாநகரத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம வரவேற்கலாம், எப்படி இருக்கும். ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க, நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா, வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னாரு. ஏன்னா இளையராஜா ஐயா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் நான். நிகழ்ச்சிக்கு போனேன், ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க அப்படின்னு. மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனா இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. ஏன்னா பிறந்த நாளே மாத்திக்கிட்ட நட்பு இருவருக்கும் இருக்காரு, அதை எடுத்து காட்டணும். அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு 4-5 மாதங்கள் அழகா பண்ணியிருக்காங்க. அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகா அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர, ஏன்னா மற்ற தலைவர்கள் பேரை சொல்லவில்லை, அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்க அர்த்தம் இல்லை. கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு. பிரதமர் ஐயா இளையராஜா ஐயாவுக்கு செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்யறாங்க. அதை அந்த மேடையில சொல்லாம வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்க அப்படின்னு சொன்னா தப்பா, அது இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும். அதனால் மிச்சம் யாரு மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அதை சொல்லும். அம்மையார் அவங்க பேரு ஜெயலலிதா அம்மையாருடைய பேரு. தனிப்பட்ட முறையில அது அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய ஆளுமை அவங்க, விடுங்கண்ணா. நான் இங்கே குறிப்பாக சொல்லிக் கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு 2 பேர் இளையராஜா ஐயாக்கு என்ன செஞ்சிருக்கோம் மேடையில சொல்லிட்டேன். எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது. எங்க இடத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்கு, அதையும் நான் சொல்லி இருக்கிறேன். அதனால் இதுல ஒரு தலைவர் பேர் சொல்லல சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது. கூட்டணி ஆட்சியா அப்படின்னு சொல்லி பாஜக வந்து உறுதியா சொல்றாங்க. தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சியா அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைவர் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து. அண்ணா, நான் வந்து இந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இதயத்துக்குள்ள இருக்கட்டும், வேற வரும்போது பேசுவேன். அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். அண்ணா, இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் வரும்போது அவங்ககிட்ட கேளுங்க.